ஹைலைட்ஸ் என்றால் நாம் கள நிலவரத்திலே சென்ற பொழுது என்னென்ன நடந்தது, அங்குள்ள கள நிலவரங்கள் நம்ம சேகரிப்பாளர் கருத்து கணிப்பு எடுத்தவர்கள் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன தகவல்கள், இந்த சுவாரஸ்யங்கள் இருக்கிறதா மிக முக்கியமானது. இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, நேயர்களுக்கும் நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும். அந்த ஹைலைட்ஸில் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். முதல் ஹைலைட் என்னவென்றால், பலமானவர்களை பலமிழக்க செய்யும் தாவேக இந்த தேர்தலை என்ன பண்ணுதுன்னா, பல இடங்களில் முடிவில் தலைகீழாக மாற்றுது. நம்முடைய சர்வே அடிப்படையில் பல தொகுதி முடிவை விஜயின் தாவேக தலைகீழாக மாற்றுகிறது. பலமானவர்களின் வாக்குகளை பிரித்து சேதம் ஏற்படுத்துவதால் முடிவுகள் மாறுகின்றன. திமுக தொகுதிகளை அதிமுகவும், அதிமுக தொகுதிகளை திமுகவும் பெற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை தான் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இரண்டாவது ஹைலைட் என்னவென்று பார்ப்போம். சீமான் இலக்கு தொலைவில் தெரிகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு அனைத்து தொகுதிகளிலும் ஆதரவு இருக்கிறது. ஆனால் ஒருமித்து இரலே, ஒரு இடத்துல பெரிய லெவலில் இல்லை. அவர் பேசுவது செய்வது ஆகியவற்றை ரசிக்கும் வாக்காளர்கள் வாக்குகளை அளிப்பதற்கு மட்டும் தயங்குகிறார்கள். அவரது இலக்கான நாம் தமிழர் ஆட்சிக்கு இந்த முறை வாய்ப்பு குறைவு. ஆனால் எதிர்காலம் நம்பிக்கை தேவைன்னா அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இந்த இளைய தலைமுறையிடம் இருக்கு. எனவே எதிர்காலம் அவருக்கு நிச்சயமாக நம்பிக்கை தருகிறது. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்க போவது, சட்டமன்றத்திற்கு விஜய் செல்வாரா? விஜய் போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் பெரும் இமேஜ் இருக்கிறது. ஒரு பெரிய ஸ்டார் வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கா என்றால் சந்தேகம்தான். அதற்கான 2 தொகுதியிலும் அக்கட்சியினர் களமாடல் மிக 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 குறைவு. விஜயே போகலை, ஒரு தடவை போயிருக்காரு. கான்ஃபிடன்ஸ் சொல்றார். ஆனால் 2 இடத்திலும் ஓவர் கான்ஃபிடன்ஸாக பின்னேறுகிறார்கள். ஆனால் கடைசி நேர தீவிர இன்னைக்கு வரை திருச்சி கிழக்கெல்லாம் போயிருக்காரு, பெரம்பூரும் போறாரு. கடைசி நேர தீவிர பணி மாற்றம் தரலாம் என்றுதான் வந்திருக்கிறது. எனவே சட்டமன்றத்துக்கு விஜய் செல்வாரா என்றால் மிகப்பெரிய கேள்வி. ஆனால் பக்கத்திலே இருக்கிறார் என்பதை மட்டும் நம்மால் உறுதியாக சொல்ல முடிகிறது. செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அவருக்கு செல்வாரா என்பதை முடிவுகள் தான் சொல்லும். மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக 4வது புள்ளிக்கு செல்வோம். கூட்டணி கட்சிகளுக்கு சிக்கல். திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு விஜய் கட்சியால் ஏற்படும் சேதத்தை விட, அந்த பெரிய கட்சிகளுக்கு ஏற்படும் சேதத்தை விட, இந்த 2 பெரும் கட்சிகளின் கூட்டணி கட்சிகள், பல கட்சிகள் இருக்கு இல்லையா, எல்லா கட்சிக்கும் தாவேகாவின் வாக்கு விரிப்பால் பெரும் சேதம் அடைகின்றன. பெரிய வெற்றியை அவர்கள் இந்த முறை பெறுவதற்கு கடினம் என்பதுதான் நம்முடைய சர்வேல தெரிய வந்திருக்கு. ஐந்தாவதாக நாம் பார்க்க போவது, முடிவை மாற்றும் கடைசி 3 நாட்கள். இன்றைய சூழலில் நிலைமை திமுகவிற்கு ஓரளவு சாதகமாக இருந்தாலும் கடைசி 3 நாட்கள் பட்டுவாடாக்கள் நடைபெறும். என்ன பட்டுவாடாலாம் சொல்லல, உங்களுக்கே தெரியும். பட்டுவாடாக்கள், பரபரப்பு வீடியோக்கள், பரப்புரை, தீவிர வாக்கு சேகரிப்பு, வாக்குறுதிகள் ஆகியவை எல்லாம் முடிவை மாற்றும் சக்தி கொண்டவை. வாக்காளர்களும் அதை இப்ப வாக்காளர்கள் பழகிட்டாங்க, அதை எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் கள யதார்த்தமாக. கடைசி 3 நாட்கள் மிக மிக முக்கியமானது. அடுத்து வரும் 4 நாட்கள்ல என்ன வேணா நடக்கும். ஏன்னா அந்த 3 நாட்கள்ல பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 4லிருந்து 8% வரை அந்த மாற்றங்கள் ஏற்படலாம். இது தேர்தல் முடிவை தலைகீழாக மாற்றும். அதனால்தான் அந்த கடைசி 3 நாட்கள் மிக முக்கியமானது. அடுத்ததாக எப்படி இருக்க போகிறது, முடிவுகள் எப்படி இருக்கும்? திமுக 102லும் அதிமுக 70லும் தாவேக 2லும் வெற்றி பெற வாய்ப்பு என்று நமது சர்வே சொல்லியிருக்கிறது. ஆனால் இழுபறியில் இருக்கும் 60ல் 44 தொகுதியில் திமுகவிற்கு சாதகமான நிலை. எனவே திமுக கூட்டணி 102, 44 சேர்த்தால் 146 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு. அதிமுக கூட்டணி பலமான எதிர்க்கட்சியாக 70+14 84 இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேக 2 ஏற்கனவே வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது. 2ல் இழுபறி, அதையும் வெற்றி பெற்றால் அவர்கள் 4 இடங்கள் பெறும் என்பதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது ஹைலைட்ஸ் உடைய அந்த டாப் 6 ஹைலைட்ஸ். இதை பார்த்தோம்.